அகைன் மதுரையில் ஒரு தங்கப்பிரியா இஷ்யூ. பாவம் இந்த பொண்ணு தைரியமாக வெளியே வந்துட்டாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம், 2 குழந்தைக்கு அப்புறம் இன்னும் வரதட்சணை குடும்பம் தொடருது. ஒரு படித்த பொண்ணு டீச்சராக இருக்காங்க. அதை அவங்க பையன் ஒரு கணவன் வந்து தன்னுடைய மனைவியை அடிச்சிட்டேன் அப்படின்ட்டு அவங்க அம்மாட்ட தங்கச்சி சொல்கிறப்ப அவங்க ரசிக்கிறாங்க. இதுதான் பெண்ணுக்கு பெண்ணே எதிரின்னு சொல்கிறதா, இல்லை ஒரு ஆண் அந்த ஆணுக்கான தகுதி என்ன அப்படின்றதே மறந்துட்டு நிறைய பேர் இருக்காங்க. இந்த தங்கப்பிரியா வெளில வந்ததுனால நம்ம இதை மட்டும் யோசிக்கிறோம். பட் நம்மளை சுற்றி நம்ம நிறைய இடத்துல நடந்துட்டு தான் இருக்குது. ஒரு ஆண் வந்து கல்யாணத்துக்கு அப்புறமும் இன்னும் மனைவி வீட்டிலேருந்து வந்து அதை வச்சு தான் வாழணும் அப்படின்னா நீ ஆண் அப்படின்ற சொல்கிறதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது. இதில் வந்து அவங்க அம்மா பொண்ணு என்ன சொல்கிறேனே தெரில. ஒரு 2 குழந்தை பெற்று அந்த பொண்ணோட உடம்புல என்ன சத்து இருக்கும், உடம்புல அவங்க எவ்வளோ வீக்காக இருப்பாங்க. அது வேலைக்கும் போயிட்டுருக்கவங்க. ஆனால் ஒரு பெண்ணாக வந்து அவங்க உணராமல் அவங்க அப்படி ரசிக்கிறாங்கன்றப்ப இவங்க மனுஷங்களுக்கும் கீழே மிருகமாக கூட நினைக்க தோணலை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.